அப்படியே 2090 ஸ்டைலில் லட்டு செய்கிறாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு ஸ்ரீ சேனல். என் பேர் ஹரிகிருஷ்ணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கலந்து வச்சிருந்த கடலை மாவை எண்ணெய் கூட சேர்ந்து பொரிச்சு எடுத்துக்கணும். அதே இன்னொரு சைடில் சக்கரை பாகை கலந்து வச்சுக்கணும். பாருங்க, பாகு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ பொரிச்சிருக்க பூந்தியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. கலந்து வச்சிருந்த சக்கரை பாக்குள்ள இந்த பூந்தியை போட்டுடலாம். இப்போ முந்திரி தரிசியை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி தரிசியை பூந்தி கூட சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. சூடு ஆறக்குள்ளே சீக்கிரமா லட்டு பிடிச்சிடணும். அவ்வளோதான்.